கொஞ்சம் கேப் பண்ணிக்கங்க அப்படின்னு நம்ம டீம்ல வந்து சிலுவை பாதை இது ஒரு அன்பின் பாதை, அருளின் பாதை, இரக்கத்தின் பாதை, தியாகத்தின் பாதை. ஆண்டவர் இயேசு நாம் நலமுடன் அருளுடன் உறவுடன் வாழ தம்மையே தியாகமாக்கிய அதே சிலுவையின் பாதையின் வழிகளில் நம்மை ஈடுபடுத்தி ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்ட துன்பங்களில் ஒரு சிறிதளவாவது பங்கேற்கும் பொழுதுதான், திருந்தி வாழ முயற்சிக்கும் போதுதான் இந்த வழிபாடு நமக்கு பொருளுள்ளதாக, அர்த்தம் நிறைந்த வழிபாடாக அமைய முடியும். இம்மானிடம் மீட்பு பெற தன்னையே இறைவனுக்கு தகன பலியாக தந்த நம் ஆண்டவர் இயேசுவின் அன்பின் பாதையில் நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். அன்பே உருவான இறைவன் கன்னிமரியின் திருவயிற்றில் மனிதனாக உருவாகி இம்மண்ணில் பிறந்து அன்புக்கு சார்ந்து பகர்ந்தார். ஏழை எளியவர்களுக்கு தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து அவர்களின் விடுதலைக்காக உழைத்தார். உன்னை அன்பு செய்வதைப் போல உனக்கு அடுத்திருப்பதை அன்பு செய்வாயாக என்று அறைகூவல் விடுத்தார். அன்பில் தான் புதிய சமத்துவ சமூகம் அமைக்க இயலும் என தன் புனித வாழ்வால் மெய்ப்பித்தார். இன்றைய உலகம் இயேசு காட்டிய அன்பு வாழ்வை மறந்து சுயநலத்தில் விழுந்து சொல்லண்ணா துன்பத்தில் வாடுகின்றது. இதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்கிறோம். மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், மொழியின் வெறுப்புணர்வால், ஏழை பணக்காரர் ஏற்றத்தாழ்வு, தேச பிரிவுகளில் வேறுபாடு, ஆண் பெண் உறவுகளில் உரசல், குடும்பத்தில் விரிசல் என எண்ணற்ற பிரச்சனைகளை நாங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இத்தனை முரண்பாடுகளும் அன்பற்ற வாழ்வினால் நிகழ்ந்தது ஊரும் உலகமும் அறிந்த உண்மைகளே. இதை நாம் களைய வேண்டாமா? சுற்றும் வரைதான் பூமி, சுடும் வரைதான் அது நெருப்பு, போராடும் வரைதான் மனிதன் என்பார்கள். ஆம், போராட்டம் இல்லாத வாழ்வு செத்த வாழ்வு. ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் பல சவால்கள் உண்டு. இறை விருப்பம் நம்மில் நிறைவேற இயேசு கிறிஸ்துவை போல சுயநலம் இல்லாது, பாவத்திற்கு சிறிதேனும் இடம் தராது புண்ணிய வாழ்வுக்கு நம்மையே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவனாக வாழ்வதற்கான பெரிய சவால். பல வருடங்களாக சிலுவை பாதையில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம், மனதுருக மன்றாடுகின்றோம். ஆனால் மீண்டும் மீண்டும் தவறுகளுக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். மாறாக புனிதத்திற்கான போராட்டத்தை கைவிடாமல் இருக்க விழுந்து கிடக்கும் நம் உணர்வுகளை சட்டி கொடுத்து மீண்டும் போராட அழைக்கின்றது இந்த சிலுவை பாதை. பாவத்தால் விழுந்து கிடக்கும் நாம் எப்பொழுதெல்லாம் எழுந்து நடக்கின்றோமோ, போராட ஆரம்பிக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் உண்மையான கிறிஸ்தவனாக மாறுகின்றோம். ஏனெனில் இயேசு ஒரு போராளியாக இருந்துதான் அவர் நம்மை மீட்டார். இறை விருப்பம் நம்மில் நிறைவேற மன உறுதியுடன் புனித பயணத்திற்கு நாம் தயாராக பாவத்திற்கு எதிரான தொடர்ச்சியான நல்ல முயற்சிகளை புனிதத்தின் ஆரம்பம் என்று உணர்ந்தவர்களாக இந்த புனித பயணத்தில் பங்கெடுப்போம். வாருங்கள், இயேசுவின் அன்பின் பாதையில் அனைவரும் சேர்ந்து பயணிப்போம். प्रिय सहोदर सहोदरिनी, यीशुගේ ඒ අන්තිම ගමන පුරුෂේ ගමන නමුත් එය මරණය කරා යන ගමනක් වුණත් ඒ ස්වාමින් වහන්සේගේ
උත්ථානය තුළ ජයග්‍රහණය ලබන ගමනයි. ඉතින් මේ ගමනේ සමරන මේ පාද නමස්කාර වේලාවේදී අපිට දැනෙන වේදනාව, කරදර, පීඩා, අමාරුකම් ඒ ආඥාවන් අපි උප කරමු. අපගේ පව් වලට දෙවියන් වහන්සේගෙන් සමාව ඉල්ලන්නට. ඒ වගේම පව් කරන අයගේ සිත් හැරීම සඳහා. ඒ වගේම ඒ පෙට්‍රල් ඇදලා විකුණලා සල්ලි හම්බ කරපු අයගේ පටන් මේ රට වෙනුවෙන් කරපු සියලුම වැරදි පව් එයාගේ සිත් හැරීම වෙනුවෙන් ඉදිරි අනාගතයේ අප රට වෙනුවෙන් ජනතාව වෙනුවෙන් වැය වෙන අය පත් කරන්නට කියලා. රට ගැන ජනතාව ගැන හිතන අය ගැන පත් කරන්න කියලා. ඒ නිසා අපේ රටවල් වලට විරුද්ධව පව් කරන අයගේ සිත් හැරීම වෙනුවෙන් මේ වේදනාව, කරදර, පීඩා, යාඥා මේ මොහොතේදී අපි ඔප්පු කරමු. අපේ ජීවිත දෙවියන් වහන්සේට සමීප කරන්න, සම්බන්ධ කරන්න මේ පාද නමස්කාරය අපි යාඥාවකට ඔප්පු කරමු. ආමේන්. அன்பானவர்களே, இந்த திருச்சிலுவை பாதை தியானிக்கிற நேரத்திலே பாவ சங்கீதன அருட்சாதனம் நிறைவேற்றப்படுகிறது. தவ காலத்திலே நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்து கொள்வது பிறருடைய கடமை. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் மது இரக்கத்தினால் சமாதானத்தில் பார கடவுது. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். திருச்சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முதலாம் நிலை, இயேசு தீர்வைக்கு ஆளாக்கப்படுகின்றார். இதை வார்த்தை, நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நேர் போகலாம். யோவான் அதிகாரம் 8 இறைவசனங்கள் 10 மற்றும் 11. சிந்தனை: மனித வாழ்க்கையிலே தன்னை காத்துக் கொள்ள அடுத்தவரை கை காட்டும் நிலைமை ஒன்று புதிதல்ல. இந்த சமுதாயத்தில்
நாம் நமக்குள்ளே முரண்பட்டவர்களாக வாழ்வதன் வெளிப்பாடுதான் மற்றவரை தீர்ப்பிடுவது. நண்பர்களுக்கான நண்பனின் பயணத்தில் அடி சறுக்குவது போல அநியாய தீர்ப்பு நிகழ்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை இறைவனோடு இணைத்தவர்கள் அநியாய துரோக தீர்ப்பிட முற்படுவதில்லை. அநீதியை கண்டு கண்ணுறங்குவதும் இல்லை. நண்பனாக வாழ உழைக்கின்றவருக்கு நாளிலம் அளித்த பரிசு இதோ அநீதி தீர்ப்பு. நம்பிக்கையூட்ட வந்த நல்லவருக்கு நம்பிக்கை துரோகம் தீர்ப்பானது. தாம் குற்றமற்றவர் என அறிந்தும் குறிக்கோளை முன்னிறுத்தி மௌனத்தில் ஆழ்ந்த இயேசுவின் மனநிலையை உணர முடிகிறதா? ஒரு உண்மையான நண்பனின் உயரிய பண்பை உயிர் போனாலும் நம்பிக்கையை உடைக்காமல் இருப்பதுதானே. தான் துயருற்றாலும் தீர்ப்பிட்டாலும் பரவாயில்லை, நண்பர்கள் நலமாக நல்வாழ்வு பெறுவதை எண்ணுபவனே உண்மையான உயிரினும் மேலான நண்பன். உள்மனதில் தொடங்கும் வெறுப்பு நாவில் வெளிப்பட்டு பிறரை இறப்பிற்கே இட்டுச் செல்லும் என்பதை நண்பன் இயேசுவுக்கு நடந்த நிகழ்வு வெளிப்படுத்தப்படுகிறது. பிளாத்துவின் தீர்ப்பை விட நாம் இயேசுவுக்கு தரும் அனுதின தீர்ப்பு அவருக்கு அதிக மனவழியை தருகிறது. நம்மோடு வாழ்பவர்களை அநீதி தீர்ப்பிடுவது நண்பன் இயேசுவுக்கு நாம் தரும் நம்பிக்கை துரோகம். சிந்திப்போம், துரோகம் தவிர்த்து துணை நிற்போம். ஜெபம். நண்பன் இயேசுவை, உமக்கும் நம்பி வாழும் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழவும், அநீதிக்கு துணை போகாமல் உண்மைக்காய் துணிந்து நிற்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் மது இரக்கத்தினால் சமாதானத்தில் பாரக் கடவுது. இரண்டாம் நிலை, இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. அரண்மனையின் முற்றம் ஆர்ப்பரித்து நிற்கின்றது. விடிய காலையில் மக்கள் தீர்ப்புகளின் உச்சத்தை உச்சரிக்கின்றார்கள். இவனை சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று உச்சரிக்கின்றார்கள். அப்படி என்றால் சிலுவை சுமக்கத்தானே வேணும்.
நான் சிலுவையின் நிழலில் நின்று சிந்தித்து பார்க்கிறேன். இது எனக்கான சிலுவை. அதை தமக்கான சிலுவையாய் சுமந்தார் இயேசு. இயேசுவை விட சிலுவையை நெருக்கமாய் அறிந்தவர் யார்? இயேசுவை விட சிலுவையை அழுத்தமாய் பற்றி பிடித்தவர் யார்? எம் கரைப்பட்ட இதயத்தை நிறைவாக்க அவர் சிலுவை சுமக்கின்றார். சிலுவையை இயேசு விரும்பியதால் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக என்னை அவர் விரும்பியதனால் ஏற்றுக்கொண்டார். இயேசு மனித கோவையில் வந்த இறைவன் அல்ல, மனிதனாகவே வந்த இறைமகன். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தது. ஏனென்றால் நாமெல்லாம் மரமாக விருட்சமாக வேண்டும் என்பதற்காக. நண்பருக்காய் உயிரை கொடுக்காதவர் நாம் எப்படி இவ்வுலகில் இருக்க முடியும்? கடைசி கணத்தில் துன்ப கிண்ணத்தை தட்டிவிட்டு விண்ணகத்திற்கு ஓடி போய் இருக்கலாமே இயேசு. ஆனால் அவர் தனியாய் போக விரும்பவில்லை. நாம் இல்லாத விண்ணகத்தை அவர் சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. ஒவ்வொரு சிலுவையின் காயங்களும், சிலுவையில் அறைப்பட்டு கரையப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு அங்கங்களும் என் வாழ்வின் பாவங்கள் அல்லவா? பாவங்களை இறக்கி சிலுவையினுடைய பாரத்தை குறைப்போம். வாழ்வில் இயேசுவை பின்தொடர்வோம். அது மாட்சிக்குரிய நேரமாகவும் பாதையுமாகவும் சபிப்போம். என்னை பின் செல்ல விரும்புகின்றவன் தன் நலம் துறந்து தம் சிலுவையை சுமக்கட்டும் என்று சொன்ன இயேசுவை என் வாழ்வின் சிலுவைகளை மாட்சியின் நிலைக்காக பொறுமையோடு சுமக்கின்ற ஆற்றலை அருளை தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இரக்கத்தினால் சமாதானத்தில் மாறு கடவுளே. இந்த ஞான சிலுவை மரம் தோல்வியதே, இந்த ஞான சிலுவை மரம் தோல்வியதே. கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே, கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே. கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டால் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். பாரமான திருச்சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை தரையில் விழுகின்றார். இறை வார்த்தை. சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து
முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார். மார்க்கு அதிகாரம் 14 இறைவசனம் 35. சிந்தனை: தோழன் இயேசு கீழே தள்ளப்பட்டாலும் தாங்கும் தரணிக்கு நன்றியோடு முதல் முத்தமிடுகிறார். சிறு வயதில் விழும்போதெல்லாம் தாங்கிய அன்னை தலைமகனின் தவிப்பை தூரத்தில் கண்டு அள்ளி அணைக்க தவிக்கிறாள். தரணியோ தாயாக நான் இருக்கிறேன் என கைவிரித்து தாங்குகிறது. கைகோர்த்து நடந்த சீழத்துவ நண்பர்கள் எங்கே? நலம் பெற்றவர்கள் எங்கே? வீழ்ச்சியில் மகிழாது எழுச்சிக்கு உறுதுணையாக பின் நிற்பவன்தான் சிறந்த நண்பன். ஆனால் இயேசு விழும்போது வீழ்ச்சியில் மகிழ்ந்த மனிதர் கூட்டம்தான் அதிகம் இருந்தது. இருப்பினும் விட்டு கொடுக்காமல் மனம் தளராமல் நண்பர்களாகிய நம்மை நினைத்து நம் வாழ்வு உயர வீழ்ந்தாலும் பரவாயில்லை என்று தரணியை தொட்டு மேலே எழ முயல்கின்றார் தோழன் இயேசு. சிலுவை சுமந்தது, தளர்ந்து விழுந்தது தன்னுடைய சுமையோ பாவமோ தனக்காகவோ அல்ல, மாறாக நம் பாவ சுமை ஏற்று அழுத்தவே பாதையில் தடுமாற்றமும் தளர்வும் ஏற்பட்டது. தளர்ந்த நிலையிலும் தனது மன வலிமையை கொண்டு நண்பர்கள் மீட்பு என தாயாம் தரணியில் கை ஊன்றி மேல் எழுந்து பயணத்தை தொடர்கின்றார். சொல்லி அழ முடியா உடல் வலியையும் மன வலியையும் சிலுவையோடு அணைத்து பயணிக்கிறார். சிந்திப்போம். வீழ்ச்சியில் எழுச்சி கண்ட தோழனை போல வாழ முயல்வோம். ஜெபம். தோழன் இயேசுவே, தளர்விலும் கடவுளுக்கு நன்றி சொல்லி உம்மை போல துணிந்து எழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மங்கள் மது இரக்கத்தினால் சரிசெழுக்கத்தினால் சமாதானத்தில்லை பாரு கடவுதே. ஃப்ரண்ட்ல வந்து நிக்க வை அப்படியே. மேல போச்சு. ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். நான்காம் நிலை. இயேசு தன் தாய் மரியாவை சந்திக்கின்றார். தாய் தம் மகன் இயேசுவை சந்திக்கின்றார். இயேசு தம் தாயின் முன் மௌனம் காக்கின்றார். தன் பாடுகளிலே ஏற்கனவே 5 முறை மௌனம் காத்திருக்கின்றார் இயேசு. ஏரோதின் முன் வாய் திறக்கவில்லை. தலைமை குருவின் கேள்விகளுக்கு வாய் திறக்கவில்லை. தலைமை சங்கத்தின் முன் இயேசு பேசவில்லை.
பிலாத்து கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை. இதோ இங்கேயும் இயேசு பேசவில்லை. இயேசு தன்னை பாதுகாக்க என்றுமே பேசியதில்லை. அடுத்தவருக்காய் தான் பேசியிருக்கின்றார். அவர் பேசிய போதெல்லாம் ஒரு ஆயனாய்த்தான் பேசினார். 2 உயிருள்ள அன்புக்களின் சந்திப்பு இடம்பெறுகின்றது. 5 மாதங்கள் தன் கருவிலே இறைவனின் வார்த்தையை தாங்கி அதற்கு கொடுத்து இவ்வுலகுக்கு இயேசுவாக வழங்கியிருக்கின்றார் அன்னை மரியாள். கருவிலும் கரத்திலும் மார்பிலும் போற்றி வளர்த்த மகன் கொடிய வதைக்குள்ளாகி சிலுவை சுமந்து குற்றவாளியாக ஊர்தோற்றும் நிலை கண்டு அன்னை மரி பதறுகின்றார். கண்ணீர் கடலாயினும் தன் அன்பு தாயின் கரம் பற்றிய இயேசு அங்கு வார்த்தைகள் இல்லை, கண்கள் மட்டுமே ஆறுதலை பரிமாறிக் கொள்கின்றன. ஆனால் இதுதான் இறைவனின் திட்டம் என அறிந்து அனைத்தும் மனதில் இருத்தி அழுகின்றாள் அன்னை மரியாள். மகனின் பயணம் ஒரு அன்பு பயணம் என புரிந்த மரியாள் ஆறுதல் பெறுகின்றார். இன்றும் பல தாய்மார்கள் கண்ணீரோடு நிற்கின்றனர். இவர்களின் கண்ணீருக்கு இயேசு போல அன்பு பயணங்கள் அல்ல, மாறாக தடம் புரண்ட மனித வாழ்வினால். இன்று தாய், எவருக்கும் ஏற்படக்கூடாத சோகம் எனக்கு வந்துள்ளது. தோளிலே சிலுவை, தலையிலே முள்முடி விதிக்கப்பட்ட தேகம், அழிக்கப்பட்ட கோலம், கண்ணெதிரே கதறும் மகனை காட்டி மகிழ்கின்றார்கள். பெற்றோர்களே, உண்மைக்குறமாகும் உங்கள் பிள்ளைகளை ஊரார் வதைத்தாலும் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். உதாசீனப்படுத்திவிட்டால் அவர்கள் உடைந்து போவார்கள். இந்த நிலையில் யார் ஆறுதல் அடைகின்றார்? இயேசுவா அல்லது மரியாளா? இயேசுவால் அன்னை மரியாளம், அன்னை மரியாள் இயேசுவும் ஆறுதல் அடைகின்றனர். மரியனையின் பார்வையும் இயேசுவின் பார்வையும் என் மீது திரும்ப மன்றாடுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் அனைத்து விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பார்க்கடுவது. கொஞ்சம் உள்ள சிங்கிள் சொல்லணும் யூடியூப்ல அனுப்பிடுங்க. இல்லை கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி சைட் சைட் சிலோ சிலோ இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். ஐந்தாம் நிலை. இயேசு சிலுவை சுமப்பதற்கு சீரேனூர் சீமோன் உதவி புரிகின்றார்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்ற என் அன்பு மகனே மகளே, என்னிடமா நான் உனக்கு ஆறுதலும் இளைப்பாறுதலும் தருவேன். ஏன் தெரியுமா? என்னும் அழுத்தாது என் சுமை எளிதாக உள்ளது. சுமை தாங்கும் இம்மோனாக சும்மா கூடவா நம்மால் இதயங்கள் இருப்பது போல் நெஞ்சங்கள் வெடித்து சிதறாமல் இருக்க லஞ்சங்கள் கொடுத்து நாங்கள் சூழ்ந்தனாக வேண்டாமா? சுமப்பது எப்போதுமே சுமத்துவது எப்போதும் ஆதமே. என் அன்பு மகனை மகளே, வயலில் வேலை செய்து கிடைத்த பணத்தை கொண்டு வீட்டை காப்பாற்ற வேண்டும் என்று ஊரோடி வந்த சீமோன் பதவி போட்டு போய் சின்னாபின்னமான் எழுந்து விடுவேனே என்று நினைத்து செய்த இயேசுவினுடைய உடலிலிருந்து வெளிப்பட்ட அத்தனை வேதனை பூமி தட்டில் பட்டு சீமோன் அடியை கொள்ளுகிறது. பிடிக்க ஓடுகிறான். இந்த அழகியை தாங்கிய கடவுளுக்கு கடவுளையே தாங்கி கொண்டிருக்கின்ற நிலையான பாக்கியத்தை பெறுகிறார். இந்த உலகத்தில் உன்னை என்னை சுமையாக நினைத்திருந்தான் கருவிலே நமக்கு கல்லறை வந்திருக்குமே. இந்த உலகில் உன்னையும் என்னையும் சுமையாக நினைத்திருந்தான் இந்த பூமி உன்னை என்றோ மூடி இருக்குமே. இன்னும் நீயும் நானும் இந்த பூமியிலே நடமாடுகிறோம். தெரியுமா? சுமக்க முடியாதபடி, தாங்க முடியாதபடி, பொறுக்க முடியாதபடி, வாழ்க்கையை எடுத்து முன்னேறி போக முடியாதபடி தவிக்கின்ற, தாங்க முடியாமல் தள்ளாடுகின்ற வேதனையில் துடிதுடிக்கின்ற 1000 உயிர்களை காப்பாற்ற, அந்த உயிருக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வலியையும் கொஞ்சம் தாண்டி பிடிக்க கடவுள் உன்னையும் என்னையும் மனமாட வைத்துக் கொண்டிருக்கிறார். ஐயோ, கொஞ்சம் வேதனை வந்து விட்டது, கொஞ்சம் வலி வந்து விட்டது, கொஞ்சம் அவமானம் வந்து விட்டது, கொஞ்சம் கஷ்டம் வந்து விட்டது என்று சொல்லி ஒவ்வொன்றையும் குறை சொல்லி கூறு போட்டுக் கொண்டு வாழ்க்கையை சுமையை போல நினைத்து சுமக்க முடியாதபடி சுமந்து வாழ்கின்ற என் அன்பு மகனே மகளே, வாழ்நாள் முழுவதும் உன்னை என்னை எப்பொழுதுமே சுமக்கின்ற உயிர்களை நினைத்து உன் அம்மா, உன் அப்பா, உன்னை வழி நடத்துகின்றவன், உன்னோடு பழகுகின்றவர்கள், உனக்காக ஒரு சிறிய உதவியை செய்தவர்கள் நேரங்களிலே தாங்க முடியாதபடி தவிக்கின்ற பொழுது தாங்கி பிடிக்கின்ற கரங்களாக நீ மாற வேண்டாமா? கர்மம் செய்யும் கரங்களை விட தாங்கி பிடிக்கும் கரங்களுக்கு கடவுள் தந்து கொண்டே இருப்பார். வீட்டுக்குள்ளே விடுதி கட்டி வீதிக்குள்ளே வீசி எறிந்து உனக்காய் உன் வாழ்வு முழுவதும் ஓடி ஆடி தன் சுகத்தை, சந்தோஷத்தை, அத்தனை சுகபோகங்களையும் இழந்து அதை சுமையாக கருதாமல் சுகமாக கருதி சுமந்து கொண்டிருக்கின்ற உனக்காக வாழுகின்ற உயிர்களை அம்மா கூட சுமக்கின்ற மனம் வரவில்லையே. மகனே மகளே, சுமந்துமா, அது தருகின்ற சுகம் எத்தகைய விலை கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. அருளாளர் இயேசு சுவாமி எல்லாவற்றையும் சுகமாக்க சுமந்தார், இன்னும் சுமக்கின்றார், இனிமேலும் சுமப்பா என்றார். இந்த இயேசுவை பின்பற்றுகின்ற நீங்களும் நானும் வாழ்வில் வருகின்ற வலிகளை
அல்லது பந்தங்கள் தருகின்ற அந்த வலிகளை தாங்க முடியாதபடி சுமத்துவதும் சுமக்க முடியாமல் சுமைகளை இன்னும் அதிகமாக சுமத்த விரும்புவதும் கிறிஸ்தவ மகனுக்கு மகளுக்கு அழகல்ல. ஆண்டவனே அண்டி வந்து அவருடைய திருவடிகளை பின்பற்ற வருகின்ற மகனே மகளே, நான் உனக்கு முன்மாதிரி காட்டியதை போல ஏன் எனக்கு பின்னால் கூட இருந்து உன் முன்னே நடக்கின்ற மனிதர்கள் வீழ்ந்து விடாமல் எழுந்து தொடர்ந்து நடந்து வாழ்க்கை என்கின்ற கொடையை இந்த உலகத்தில் கொஞ்சம் ரசித்து ருசித்து விட்டு போக உன் கரங்களை நீட்டு கடவுள் உனக்கு கை கொடுப்பா. ஆண்டவரே, இந்த மண்ணும் மனிதர்களும் இருக்கும் வரை சுமைகளும் வலிகளும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். கடவுளும் கருணை காட்டுபவர்களும் தரிசனம் தருவரை ஒவ்வொரு மனிதர்களும் சுமக்கின்ற பலம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். அனைத்து விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இரக்கத்தினால் சமாதானத்தில் பாட கடவுளே. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். மக்கள் பாவசங்கிதான அருத்தந்தைகள் ஆங்காங்கே ஆறாம் நிலை வீரப்பெண்மணி வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைத்தார். நான் என்ற உலகத்துக்குள்ளே மரணித்து போன உணர்வுகள் அற்றவர்களாக எனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை என ஒதுங்குகின்ற சமூகத்திலே சுயநலமும் போற்றியும் பொறாமையும் நான் என்ற ஆண்டவத்தோடு வாழுகின்ற சமூகத்திலே வெரோனிகா அவருடைய செயல்பாடு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பல நிலைகளிலே சிந்திக்க அழைப்பு வருகின்றது. ஆண்டவர் இயேசு பாரமான சிலுவையை சுமக்க முடியாமல் தள்ளாடி வருகின்ற நிலை கண்டு தலையிலே சூடப்பட்ட முள்முடி தந்த வேதனையும் இரத்தமும் அவருடைய கண்களை பார்வையை மறவி என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தள்ளாடுகின்ற ஆண்டவர் இயேசுவருடைய நிலை கண்டு எனக்கு இப்படிப்பட்ட நிலை வந்துவிட்டது என்று இயேசுவின்
நிலையை தன்னுடைய துன்பமாக மாற்றிக்கொண்டு எண்ணிக்கொண்டு ஓடோடி சென்று இயேசுடைய திருமுகத்தை உடைக்கின்றாள் பிரமித்தார். இன்றைய சமூகத்திலே பல நிலைகளிலே சமூகத்திலே பாவக்கரைகள் மலிந்து காணப்படுகின்றன. சிறுவர்களுக்கு எதிரான பாலிய துஷ்பிரயோகங்களும் பணத்துக்கு விலை போகின்ற செயல்பாடுகளும் விற்பனை நடைபெறுகின்ற இடங்களிலும் உண்மைக்கு புறம்பான பல வகையான அநீதியான செயல்பாடுகளும் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற காட்டி கொடுப்புகளும் துரோகத்தனங்களும் பிரமாணிக்கமில்லா தன்மைகளும் மலிந்து காணப்படுகின்ற இன்றைய சமூகத்திலே பாவக்கரைகளை துடைக்கின்ற கருவிகளாக மாற என்னையும் உங்களையும் ஆண்டவர் அழைப்பார். எனவே விரோடி அவை போல ஆண்டவருடைய திருமுகத்தை துடைத்த செயல்பாட்டை போல நாங்களும் சமூகத்திலே மறைந்து காணப்படுகின்ற பாவக்கரைகளை துடைத்து ஆண்டவர் இயேசுவினுடைய கருவிகளாக மாற தொடர்ந்து பயணிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். அறிந்த விசுவாசிகளின் சமாதானத்தில் வைப்பாரை கடவுள். ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறை தரையிலே விழுந்தார். நாவினால் தடுமாறுவது நடைபாதையில் தடுமாறு விழுவதுவே. அதிகாரம் 20 சிந்தனை. சிலுவையின் வாரம் பகிர்ந்த சீமோன், தைரியம் ஊட்டிய தாய், துணிச்சலோடு முகம் துடைத்த வெரோனிகா, இவை அனைத்தும் ஆறுதலாக இருந்தது. ஆனால் அடுத்த அடி வைக்கும் நிலையில் நயவஞ்சகர்களின் கசையடி உடல் நடுங்கச் செய்கிறது. ரத்தம் வெள்ளமாய் வழிந்தோடுகிறது. வலுவிழந்து வாய் பேச முடியாமல் தடுக்கிறார். நண்பன் தளர்வில் தரணியை தாய்மடியாக எண்ணி மனபாரமும் உடல் பாரமும் தாங்க முடியாமல் இரண்டாம் முறை பேசுகிறார். 3 நாட்கள் உன் கருவறைக்குள் உறங்கப் போகிறேன் என்று சொல்லி தாங்கிய தரணிக்கு இரண்டாம் முத்தம் கொடுக்கிறார்.
வருகிறார். குடமிடப்படும் பொன் நெருப்பில் விழுவது போல தரணியில் விழுந்த நம் தன்மானம் காத்தவர் நம் நண்பன். வீழ்ந்ததும் எழுந்ததும் யாருக்காக? நண்பர்கள் உலக இன்பங்களிலும் பதவிகளிலும் நிர்வாக ஆசைகளிலும் நம்பிக்கை தளர்வுகளிலும் விழுந்து விடக்கூடாது என்று பாரத்தால் தான் வீழ்ந்தாலும் திரும்ப எழுகிறார். வழிகளை பொருட்படுத்தாமல் உயிரினும் மேலான நம் நண்பனை உயிர் போகும் நிலையிலும் விட்டுக் கொடுக்காது எழுந்து பயணிக்கிறார். அன்பும் வஞ்சகமும் நிறைந்த வாழ்க்கையாக நம் வாழ்வு இருப்பினும் நம்பிக்கை பாதையில் தவறிடாமல் வாழ்ந்த மன போராட்டங்களில் உணர்வுகள் நெருக்கப்பட்டு வேள்விகள் நிறைந்து வாழ்க்கையை அலசி பார்க்கும் போதும் சாய்ந்து வீழும் போதும் தலை குனியாமல் தலை தூக்கிட நண்பனின் எழுச்சி ஆறுதலாகிறது. நண்பன் நான் இருக்கிறேன் என்று இயேசு தந்த நம்பிக்கை வார்த்தை இருக்கும் வரை வீழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் எழுச்சிகள் தான். சிந்திப்போம், தடைகளை களைந்து நம்பிக்கையோடு எழுந்து பயணிப்போம். ஜெபம். நண்பன் இயேசுவே, வீழ்ச்சியில் மூழ்கிவிடாமல் உம்மீது பார்வையை பதித்து வீடு கொண்டு எழ அழைத்தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். அறிந்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வ இரக்கத்தினால் சமாதானத்திலே பாடும் கடவுளே. ஆனந்தன எனக்காக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அடக்கம் இதற்கான பெரிய வரவிருக்கின்ற அவர்களுடைய நிலைக்கான பெண்களின் மேன்மைக்காக கிராஸ் எடுக்கணும் வந்து எடுக்கணும் லேடிஸ் கிராஸ் எடுக்கணும் கிராஸ் எடுக்கணும் லேடிஸ் கிராஸ் தூக்குறீங்களா சைடு தாய்மார்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தில் உலகப்போக்கை
நாங்கள் அன்பாக அனுப்பினோம். தாய்மொழி மதிக்காத செயல்களால் பெண்களின் தேனி செய்யப்படுவதும் கொச்சைப்படுத்தப்படுவதும் வெளியூர் தங்கள் தாய்மார்களும் சகோதரிகளும் பெண்களின் தொடர்ந்து குடும்பங்களில் வேலையை மதிக்காக குடித்து வருகிற வெடித்து காயப்படுத்தும் கொடுங்கோல் மன்னர்கள் நிம்மதியை இல்லையா? பெண்களின் இடையை விளம்பரத்திற்காகவும் வணிகத்திற்காகவும் பயன்படுத்தி பெண்களின் மாண்பை சிதைக்கும் நிறுவனங்கள் எத்தனை? பெண்களை வெளியான நோக்குடன் பார்த்து பாசம் காட்டுவது போன்ற பாசாமல் பண்ணும் ஆண்கள் நாம் எத்தனை? இயேசு மதித்த பெண்ணையை நாமும் மதித்து வாழ கற்றுக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு அவர்களை இறங்கி அவர்களுக்கு ஆறுதல் தருகின்றார். தனக்கான ஆறுதல் உள்ளவர்களுக்கு அவரை ஆறுதல் கொடுக்கின்றார். ஆண்டவரே, நமது வாழ்க்கையிலே நாங்கள் பெண்மையை மதிக்கவும், நாங்கள் உணர்ந்து வரும் துன்பங்களுக்கு மேலாக மற்றவர்களின் துன்பங்களை உணர்ந்து ஆறுதல் கொடுக்கவும், அவர்களுக்காக கைவர்களை செய்யவும் அவர்கள் தரத்தார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். தரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வீசுடைய இறக்கத்தினால் சமாதானத்தில் பாருக்கெடுவன. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். முன்னாடி போங்க. ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறையாக தரையில் விழுந்தார். நான் கொட்டப்பட்ட நீர் போல் ஆனேன். என் எலும்புகள் எல்லாம் கழன்று போயின. என் இதயம் வெள்ளறு போல் ஆயிற்று. என் உள் உறுப்புகளின் நடுவே உருகி போயிற்று. என் வலிமை ஓடு போல் காய்ந்தது. என் நாவு மேலன்னத்தோடு ஒட்டிக்கொண்டது. என்னை சாவின் புழுதியிலே போட்டுவிட்டேன் என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். குழந்தை பருவத்திலே நடைபயின்ற காலத்திலே தவறை வீழ்ந்து சமாதானம் சொல்லி எழுவது போல நண்பன் இயேசு நமக்கான பயணத்திலே நிலை தடுமாறி தளர்வில் தரணியை நோக்கி சாய்கின்றார்.
வீழ்ச்சியில் எழுச்சிக்கான கல்வாரி நோக்கி கண்கள் பதித்து தாய் மண்ணிற்கு முத்தமிட்டு தலை நிமிர்கின்றார். வழிகளும் வேதனைகளும் வாட்டி விதைக்கிறது. வெயிலின் தாக்கமும் மொழிமொழியின் அழுத்தமும் தொழில்நுட்ப சிலுவையின் பாரமும் நண்பன் இயேசுவை நெருக்கி மூச்சு திணறல் செய்கிறது. உயிர் மூச்சை உயிராய் நண்பர்களுக்கு பகிர்ந்த நண்பன் வறண்டு தவிக்கின்றார். தலைமகன் தரணியில் விழும்போது தாய்மறைப்படும் வேதனையை நம்மால் வரையறுக்க முடியுமா? ஓடி ஒளிவு சீடர்கள் நாம் மறைந்த வாழ்க்கையில் மனம் வருந்தாமல் இருப்பார்களோ? உதடுகள் துடிக்க, கண்களில் செந்நீர் கசிய, கலகமற்ற குருதியால் துவைக்கப்பட்டு உள்ளம் கதறுவதைதான் உணர முடிகிறதா நம்மால்? வேந்தவர் 70 நாளிடம் நல்வாழ்வு பெறவே நண்பரின் எழுச்சி வலுவின்மையிலும் கடவுளின் அருளால் வலுப்பெற்று முடியாதவைகளை பெறுவதில்லை. கொடுப்பதை தாங்குவதற்கு மனபலம் அளித்திடாமல் இருப்பதில்லை. சிந்திப்போம். முடியவில்லை என்று முழுமுழுப்பதை விட முயன்று வலிமை பெறுவோம். ஜெபிப்போம். நண்பன் இயேசுவே, நீ துணை கொண்டு துன்பங்களையும் வீழ்ச்சிகளையும் கண்டு சளைத்து விடாமல் வலுவின்மையில் வலிமை பெற்றிட அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் பயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் பயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் வைப்பார்க்கப்படுவது. இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றார்கள், என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றார்கள். திருப்பாடல் 22:18. ஆதாம் பாவம் செய்தால் ஆடை கொடுக்கப்பட்டது. இயேசு பாவக்கரையை கழுவினார், ஆடை எடுக்கப்பட்டது. ஆடை என்பது மனிதனுக்கு அழகையும் மதிப்பையும் மாண்பையும் அளிக்கின்றது. ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்பார்கள். ஆடை என்பது நம் பண்பாட்டின் அடையாளம். ஆடை என்பது மானத்தோடும் மனத்தோடும் சம்பந்தப்பட்டது. நாம் அணிகின்ற ஒவ்வொரு ஆடையும் நம்முடைய மனித மனநிலையை வெளிப்படுத்துகின்றது. எப்படி என்றால்,
நாம் மிகவும் விலையுயர்ந்த ஆடைகளை அணியும் போது நெஞ்சை உயர்த்தி நிமிர்ந்த நடையில் பயணிக்கின்றோம். மிகவும் விலை குறைந்த ஆடைகளை அணியும் போது உள்ளத்தாலும் உணர்வாலும் கூறி குறுகி நமது நடையில் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துகின்றோம். இரக்கமற்ற போர் வீரர்களின் சாட்டை அடிகளும் ஈட்டி குத்துக்களும் அவரது உடலை உருக்குலையை செய்தது. இரத்த காயங்களுடன் ஒட்டியிருந்த உடையை மரத்தின் பட்டையை போன்று உரித்தெடுக்கின்றார்கள். அடிபட்ட காயங்களின் கண்கள் மீண்டும் திறக்க அவரின் வேதனையும் வலியும் பன்மடங்கு பெருகுகின்றது. உயிரை தவிர இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று எல்லாவித இழப்புகளையும் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். வாழும்போது உண்மையையும் நேர்மையையும் போதித்தவருக்கு பரிசு கல்வாரியில் நிர்வாணம். இன்றைய நவநாகரிக வாழ்வில் ஆடை அலங்காரம் என்பது பெண்களும் ஆண்களும் அரை நிர்வாணம் ஆக்கப்பட்டு ஆடை பறிப்பும் ஆடை குறைப்பும் அதிகரித்து விட்டது. இன்றைய சமுதாய வாழ்வில் நம்மிடம் களையப்பட வேண்டிய ஆடைகள் பல உள்ளன. ஆடைகளை கொண்டு ஆளை மதிப்பிடும் தன்மையும் உள்ளொன்று வைத்து புறமொன்று சொல்லி வாழும் வஞ்சக உள்ளம் கொண்ட மனநிலையும் போட்டியும் பொறாமையும் மலிந்த சமுதாய சூழ்நிலையில் பொதுப்பணியில் அக்கறையற்று வாழும் சுயநல சுவர்களை களைந்து வாழும் மனநிலையும் மலர தொடர்ந்தும் பயணிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பார்க்கடவன. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். பதினோராம் நிலை. இயேசு 3 ஆணிகளில் அறியப்படுகின்றார். இறை வார்த்தை. என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். திருப்பாடல் 22:16. சிந்தனை. அன்பாலும் நட்பாலும் அரவணைக்க வந்த கரங்களுக்கு ஆணிகளே பரிசானது. பாவிகளையும் நோயாளர்களையும் குழந்தைகளையும் தொட்டு குணமாக்கிய கைகள் தனக்காக
மதிப்பை மனங்களற்ற மனிதர்களால் இறக்கின்றது. சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து நடந்த கால்கள் சிலுவையின் ஆணிகளுக்கு இடையில் ஓய்வு எடுக்கிறது. சிறு முள் குத்தினாலே தாங்க முடியாத வழியை உணர்கின்றோம். நண்பனுக்கோ கைவர்களுக்கோ கொல்லும் ஆணியை தந்து பெரும் வழியை தந்தார்கள். இழப்பதற்கு ஒன்றுமில்லை, என் உயிர் மட்டுமே என சிலுவையில் கிடக்கிறார். வாய் பேச முடியாதிருந்தால் கைகளையும் கால்களையும் துளைத்த ஆணிகள் கதறி இருக்கும். வேண்டாம் என்று தோளில் ஏறிய சிலுவை உறக்க அழுதிருக்கும். வேண்டாம் என்று காட்டிக் கொடுத்த முத்தமும் காணாமல் போன சீடர்களும் குற்றம் கண்டு கொண்டிருந்த யூதர்களும் கல்வாரிக்கு வரும் முன்னரே இயேசுவை சிலுவையில் வார்த்தைகளால் அறைந்து விட்டார்கள். நரம்பில்லா நாவால் நன்றி இல்லாமல் ஆணிகள் அடித்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவிலே தொங்கவிட்டு விட்டார்கள். ஆணிகள் இல்லாமல் எத்தனை பேரை நாம் சிலுவையில் அறைந்திருக்கின்றோம். வன் சொல் கூறி உறவுகளை முறித்திருப்போம். ஏளன வார்த்தைகளால் பேசி இதயத்தை கிழித்திருப்போம். மௌனம் காத்து மனங்களை வதைத்திருப்போம். இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு பிறர் வாழ்வை உயர்த்தும் காரணிகளாக இருப்போம், துளைக்கும் ஆணிகளாக இல்லாமல். சிந்திப்போம். வெறுப்புணர்வுகளை வெறுத்து மனக்காயங்கள் ஆற்றுவோம். ஜெபம். நண்பன் இயேசுவே, ஆணி போன்ற வார்த்தைகளாலும் செயல்களாலும் உம்மை துளைத்து துன்புறுத்தியதற்காக மனம் வருதுகின்றோம். உம் அன்பை ஆழமாக இதயத்தில் பதித்து உறவுகளை மேம்படுத்த அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசு இரக்கத்தினால் சமாதானத்தில் பாரிக்கடவன. பன்னிரண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். சிலுவை பாதையில் மிகவும் ஒரு கொடூரமான நிலை. நற்கனி கொடாத மரங்கள் பல இருக்க
நற்கனி கொடுக்கின்ற ஒரு மரம் இங்கே வீழ்த்தப்படுகின்றது. இந்த 12வது நிலை எமது கிறிஸ்தவத்தினுடைய மகிமையினுடைய நிலையாக இருக்கின்றது. என்னை பின்பற்றி வா என்று அனைவரையும் அழைத்த எம் தலைவன் மிகவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பின்னும் இன்றும் எமது திருச்சபை பல்வேறு இன்னல்கள் இடையூறுகள் மத்தியிலும் வளர்ந்து வருகின்றது என்று சொன்னால் கிறிஸ்து இன்றும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் இறந்தவர் அல்ல, இறந்தவர்களின் கடவுளும் அல்ல, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்வோரின் கடவுளாக இருக்கின்றார். விவிலியத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம், ஆண்டவர் இயேசு உரத்து கூறி உயிர் துறந்தார் என்று சொல்லி பல்வேறு விதமான கசையடிகள், சொற்கள், துன்பங்கள், துயரங்கள் இவற்றின் மத்தியிலே எவ்வாறு இயேசுவினால் உதக்க கூறி உயிர் துறக்க முடிந்தது? அவர் தன்னுடைய நோக்கத்தை அடைந்ததன் வெளிப்பாடாக, வெற்றியின் வெளிப்பாடாக அக்களிப்போடு உதக்க கூறி உயிர் துறந்தார். இதுதான் உண்மை. ஆக மொத்தத்திலே இந்த 12வது நிலை இறை வெளிப்பாட்டினுடைய நிலை. திருச்சிலை மேலிருந்து இரண்டாக கிழிந்ததிலிருந்து இறைவன் அனைவருக்கும் உரியவர் என்னும் நூற்றுவ தலைவரினுடைய சான்றில் இருந்தும் அவர் அனைவருக்கும் உரித்தானவர், விசுவசிக்க கூடியவர் என்கின்ற ஒரு உன்னதமான செய்தியை சொல்லுகின்ற நிலை இந்த 12வது நிலை. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே வாழ்கின்ற நாங்கள் பல்வேறு விதமான விளம்பரங்கள், போலியான மாயை கவர்ச்சிகள் இவற்றின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த 12வது நிலை உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவிலே எமது விசுவாசத்தை ஆழப்படுத்தி வாழ அழைப்பு விடுக்கின்றது. செபிப்போம். எங்கள் அனைவரையும் அதிகமாக அன்பு செய்கின்ற பரம்பொருளே இறைவா, இந்த உலகிலே நாம் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தின் போக்கிலே நாம் வாழாது உம்மிலே எமது விசுவாசத்தை ஆழப்படுத்தி வாழ எம்மை நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பாரக் கடவனே. உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே, உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே, உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ 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 உயிர் பிரிந்து துயராகியதே, உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே, உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். பாரமான திருச்சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 13ஆம் நிலை. இயேசுவின் உயிரற்ற உடல்
அன்னை மரியின் மடியில் வைக்கப்படுகிறது. இறை வார்த்தை. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் எண்ணகத்தை அமைதியாயுள்ளது. திருப்பாடல் 131:2. சிந்தனை. உள்ளத்திலும் உதிரத்திலும் உயிராய் சுமந்த நண்பனை உயிரற்ற நிலையில் அன்னை மடியில் கிடத்துகிறார்கள். பாலூட்டி சீராட்டி வளர்த்த அன்பு மகன் அன்னை முகம் நோக்காமல் உறங்குகிறார். குழந்தையாய் இருந்தபோது அணு அணுவாய் தொட்டு ரசித்த கைகள் இங்கனமும் தொட்டு பார்க்கின்றன, மீண்டும் உயிர் பெற்றிட கூடாதா என்று. தாயன்பு தண்ணீரற்ற அன்பு. தான் அவதியுற்றாலும் பிள்ளைகள் வாழ்வு பெற நினைப்பதே தாயுள்ளம். அன்னை மரியாள் இறைவனையே கரம் ஏந்த பேறு பெற்றாள். கருத்தாய் இயேசுவையும் வளர்த்தாள். அன்னையின் மனம் படும் வேதனைகளை வார்த்தைகளில் வடிவமைத்திட முடியாது. அன்னைக்கு அன்பு மகனாயும் நண்பனாயும் உறவாடி மகிழ்ந்தவன் உருவிழந்து கிடப்பதை பார்த்து அன்னை துடிதுடித்து நோக்குகிறார். கண்ணீரால் தன் மகனின் குருதியை கழுவி முகம் காண்கிறாள். இறைவா, இதுபோல் எந்த தாய்க்கும் அனுமதித்திடாதே என அன்னை தன் குமுறலை மனதில் ஏறெடுத்திருப்பாள். நாம் நம் அன்னையரை எவ்வாறு நேசிக்கிறோம்? அன்னையை போன்று நம்மை அன்பு செய்கிறவர் எவரும் இல்லை. அவளை போல் பாசத்தை பொழிய எவரும் இல்லை. அவளை போல் பாசத்தை பொழிய எவரும் இல்லை என்றாலும் அன்னையை இழந்தவர்களுக்கு புரியும். அன்னை இல்லை எனில் துயரத்தில் எழும் உணர்வு. அன்னையின்றி நாம் அனாதைகளை, நம் தாய்மார்களை வார்த்தைகளால் வதைத்திடாமல் நண்பரை போல் பொறுப்புடன் செயல்பட்டு அன்பு செய்வோம். சிந்தனை. பெற்றோரை மதித்து பெருமைப்படுத்துவோம். ஜெபம். நண்பன் இயேசுவை, அன்னை மரியாவை மறந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகிறோம். அன்னையை போன்று வாழ்வில் உம்மை பின்தொடரவும் எங்கள் தாய்மார்களை அரவணைத்து அன்பு செய்திடவும் அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பாரு கடவுளே. தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே, தாய்மனமோ
திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். பதினான்காம் நிலை. இயேசுவின் உயிரற்ற உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றது. தங்க சூரியன் தரைக்குள் புதைக்கப்படுகின்றது. அடக்கத்துக்கும் அமைதிக்கும் பெயர் போனதுதான் கல்லறை. அக்கல்லறைக்குள் உலகுக்கு ஒளி கொடுக்க வல்ல இயேசுவை அடக்கம் செய்கின்றார்கள். ஒரு புரட்சியாளனை புதைப்பதாக நினைத்து புனிதத்தையே புதைக்கின்றனர் கயவர் கூட்டம். புதைக்கப்படுவதோடு அனைத்தும் முடிந்தது என்றல்லவா எண்ணர். அன்று அவர்கள் எண்ணவில்லை இயேசு விதைக்கப்பட்டார் என்று. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்து பயன் தருவது போலவே இயேசுவின் மடிவு என்று யாரும் எண்ணவில்லை. பாவிகளை மீட்க வந்த மானிட மகனின் மூச்சு பாவிகளாலே நிறுத்தி வைக்கப்பட்டது. தனக்கென எதையுமே வைத்துக் கொள்ள விரும்பாதவர் தலை சாய்க்க கூட இடமின்றி மாற்றான் கல்லறைக்குள் அடக்கம் பண்ணப்படுகின்றார். நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்று போதித்தவர் உண்மையிலேயே இடமின்றி வாடகை கல்லறைக்குள் உரைகின்றார். கல்மனம் படைத்தோரே கனிவுள்ள இதயம் கொண்டவராக மாற்றுங்கள் என கற்பித்தவர் அசைக்க முடியாத பாறை மேல் வீட்டை கட்டுங்கள் என்று சொன்னவர் கற்குகைக்கு அடக்கம் செய்யப்படுகின்றார். படைப்பின் பணி நிறைவுற்றதும் இறைவன் ஓய்வெடுத்ததைப் போல உலகில் மீட்ட மானிட மகன் கல்லறைக்குள் துயில் கொள்கின்றார். ஆனால் எதிரிகள் அவரை நிரந்தரமாக தூங்க அவர்கள் எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார்கள். வெற்றி களிப்பு அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். சத்தியம் எப்போதும் சாவதில்லை, செத்து போனதும் இல்லை, ஆனால் அது மீண்டும் தலைநோக்கும் என்று இந்த இலைக்கூட்டம் நம்பவில்லை. இன்றும் இதுதான் நிலை. தினம்தோறும் அரங்கேறும் செயல்கள் இதற்கு சான்று பகர்கின்றன. பணம், பதவி, அதிகாரம் தம் வலிமையால் துணிக்க உண்மையும் நீதியும் நேர்மையும் இவற்றால் அளிக்கப்படும் என்று எண்ணி நாடுகளை எதிர்த்தும் போர்களும் பல்வேறுபட்ட துன்பங்களும் எமது சமூகம், எமது நாடு, இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. கருமறைகளிலே அழிக்கப்படும் குழந்தைகளும் செல்வங்களும் இன்று மலிந்து போய்விடுக்கின்றன. போரின் பெயரால் பயணக்கீதிகளாக மடியும் உயிர்களும் ஏராளம். நீதிக்காக குரல் கொடுப்போர் இன்றும் மாற்றான் கல்லறைக்குள் மறைவாக அடக்கம் செய்யப்படுகின்றனர். இவை அனைத்தையும் செய்யும் போது மீண்டும் மீண்டும் இயேசுவே அடக்கம் செய்யப்படுகின்றார். நின்றாடுவோம். மாவீரனாம் இயேசுவை போல நாமும் ஒரு நாள் மரணத்தை வெல்வோம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நம்மிடம் உள்ள சுயநல போக்கை களைந்து நீதிக்கான பாதையில் நம்மை வழிநடத்த வரம் கேட்டு மன்றாடுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவுளே.
ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே ஆண்டவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ 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 அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஜூபிலி ஆண்டிலே